கர்த்தரும் மெய்ப்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலும் கூட உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாதத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டதான ஒரு தலைப்பானது அசைக்கப்படுவதில்லை என்றதான தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்கும்படியாக இருக்கின்றோம். நம்முடைய வேதாகமத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது சங்கீதக்காரன் 125 சங்கீதம் 1 வசனத்திலே இவ்விதமாக சொல்கிறார், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்பதாக கூறுகின்றார். Those who trust in the Lord are like Mount Zion which cannot be moved but abides forever என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் அரமிக் பைபிளிலே ஒரு அழகான ஒரு வாசகம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், those who hope in the Lord Jehovah in the mountain of Zion will not be moved but will dwell for eternity என்பதாக குறிப்பிடுகிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் எந்தெந்தைக்கும் அசையாமல் நிற்கும் சீயோன் மலையை போல் இருப்பார்கள், நித்தியமாய் வாழ்வார்கள் என்பதான வார்த்தை அந்த மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவரை நம்பி ஜீவிக்கின்றதான ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்வும் அது அசையாத ஒரு அனுபவமாக, நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு அனுபவமாக ஆண்டவர் தாமே கிருபை செய்கிறார். அவருடைய வாழ்க்கையில நித்திய காலமாக இந்த உலக வாழ்க்கையில மாத்திரம் அவரை நம்புகிறவருடைய வாழ்வில் ஆசீர்வாதம் அல்ல, இந்த உலகத்திலே அவரை நம்புகின்றதான ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் நித்தியமான வாழ்வின் அனுபவத்தையும் அந்த மனிதன் பெற்றுக் கொள்கிறான். அவருடைய வாழ்க்கை ஒரு நாளும் கர்த்தரை விட்டு அசைக்கப்படுவதில்லை என்பதைத்தான் நாம் திருமறையிலிருந்து அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த 125 சங்கீதத்தை நாம் சற்று பார்க்கின்ற பொழுது 125 சங்கீதம் பொதுவாக இது தாவீதின் சங்கீதம் என்று நமக்கு குறிப்பிடப்படவில்லை. இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கின்ற பொழுது ஆரோகண சங்கீதம் என்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த சங்கீதமானது அது யாத்திரையாக கடந்து செல்கின்ற பொழுது பாடப்பட்டு கொண்டு செல்லப்படுகின்றதான சங்கீதமாக இந்த சங்கீதமானது நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதத்தை எழுதப்பட்டதான காலத்தை குறித்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் சிறையிருப்பின் அனுபவத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து சென்று மீண்டுமாக அவர்கள் சீயோன் நகரத்திற்குள்ளாக வந்த பின்பதாக பாடப்பட்டதான சங்கீதமாகத்தான் இந்த சங்கீதமானது நமக்கு கருதப்படுகின்றது. இந்த சீயோன் மலை என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கின்ற பொழுது அந்த மலையின் மேலாக 7 மலைகளின் மேலாக எருசலேம் பட்டணமானது அமைந்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்திலிருந்து நாம் வாசித்து பார்க்க முடிகிறது. பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உள்ளதான நம்பிக்கையானது கர்த்தராகிய தேவன் அது கண்மலைக்கு ஒப்பாக, சீயோன் மலைக்கு ஒப்பாக சொல்லப்படுகின்றதான வார்த்தையாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த சீயோன் என்பது என்ன? எருசலேமை குறிக்கின்றதாக இருக்கிறது, தேவனுடைய நகரமாக இருக்கிறது. அது எவ்விதமாக இந்த மலையானது அசைக்கப்படாமல் இருக்கிறதோ அதே போல் கர்த்தராகிய தேவனை எந்தெந்த ஒரு மனுஷனெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை நம்புகின்றானோ, அவரை முழுவதுமாக அவரை சார்ந்து வாழ்கின்றானோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எந்தெந்தைக்கும் அசையாமல் நிலைத்து நிற்கத்தக்கதான ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே தருகின்றார். அந்த வசனத்தினுடைய 2வது வசனத்தை நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 125 சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்கிறது பாருங்கள், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்னைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று நாம் திருமறையை வாசிக்கிறோம். ஆண்டவர் எவ்விதமாக தம்முடைய ஜனங்களோடு கூட இருக்கிறாரோ அதே போல அவரை நம்புகின்றதான பிள்ளைகளுடைய வாழ்விலும் அவர் கூடவே இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றதான தேவனாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான ஆசீர்வாதத்தின் நிலைமைகள் உண்டு, மற்றொரு பக்கத்திலே சாபத்தினுடைய நிலைமைகளை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை, ஒரு பக்கம் நன்மையான காரியங்கள், மற்றொரு பக்கத்திலே துக்கமான சூழ்நிலைகள், மற்றொரு பக்கத்திலே வேதனையான சூழ்நிலைகள் நாம் சந்தித்து வாழ முடிகின்றது. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் நம்முடைய வாழ்க்கையிலே இவைகள் எல்லாம் அன்றாட கடந்து வருகின்றதான நிலைமையாக காணப்படுகிறது.
ஒருவேளை மகிழ்ச்சி என்பதான காரியமோ அல்லது ஆசீர்வாதம் என்பதான காரியமோ அல்லது நன்மை என்பதான காரியமோ நித்தமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கிறது என்பதாக நாம் வேதத்தில் வாசிக்க முடியாது. அதே போல ஒரு மனுஷனுடைய நிலைமையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு மேடு பள்ளமான ஒரு நிலைமை தான். ஒரு பக்கம் மகிழ்ச்சியின் அனுபவம், மற்றொரு பக்கத்திலே சில வேதனையின் சூழ்நிலைகளை அவன் தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கிறான். ஆனால் இவை எல்லாவற்றின் நடுவிலேயும் we should keep our great confidence upon our God என்பதைத்தான் நம்முடைய திருமறையானது நம்முடைய வாழ்விலே அனுதினமும் கற்றுத் தருகிறது. ஒவ்வொரு நிலைமையிலையும் நீங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மீது உங்களுடைய அளவு கடந்ததான நம்பிக்கையை அவர் மீதே நீங்கள் வைக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்கிறது. ட்ரஸ்ட் இன் ஹிம் என்பதைத்தான் இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீதை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால், தாவீது அரசனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் அவர் ஆண்டவர் மீதே முழுவதுமாக நம்பிக்கை உள்ளவராகவே காணப்படுகிறார். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் அவருடைய நம்பிக்கை எல்லாம் கடவுளை சார்ந்ததாக காணப்படுகிறது. அவருடைய பாடல்களில் நாம் அதை வாசிக்க முடிகிறது. இந்த ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்படுகின்றதான மற்றொரு சங்கீதத்தை நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 121ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அவர் சொல்கிறார், எங்கே இருந்து எனக்கு ஒத்தாசை வரும்? கத்தோலிக்க மொழிபெயர்ப்பிலே மிக அழகாக கேட்கப்படுகிறது, எங்கே இருந்து எனக்கு ஒத்தாசை வரும்? பின்பதாக சொல்கிறார், விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலைமைகளையும் அவரை நோக்கி நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை பல நிலைமைகள்ல எங்கேயா என் வாழ்க்கையில உதவி வரும் என்று சிந்தித்து தேடிக்கொண்டிருக்கின்றவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களால் அவர் சமூகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில மாபெரும் ஒத்தாசை தருகின்றதான அனுபவத்தை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு அழகிய ஒரு மலையாக சீயோன் பர்வதமானது நமக்கு முன்பதாக காண்பிக்கப்படுகிறது. கர்த்தரை நம்புகிறவர்களும் இந்த சீயோன் பர்வதத்தை போலவே அவர்களுடைய வாழ்வானது அசைக்கப்படாத ஒரு வாழ்வாக, அவருடைய வாழ்வானது தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கின்றதான ஒரு வாழ்க்கையாக காணப்படும் என்பதைத்தான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நிலைமைகளையும் நமக்கு கற்றுத் தருகிறார். அது ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லாவிட்டால் துக்கமான ஒரு நிலைமைகளாக இருக்கலாம். பல வேளைகளில் உங்களுடைய உள்ளத்திலே அசைக்கத்தக்கதான துர்ச்செய்திகள் உங்களுடைய வாழ்க்கையில வரலாம், போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரலாம், நம்பிக்கையை இழக்கத்தக்கதான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில வரலாம், பலவிதமான நம்பிக்கை துரோகங்கள் கூட சிலரால் உங்களுடைய வாழ்க்கையில ஏறெடுக்கப்படுகின்றதான சூழ்நிலைகளிலும் கூட ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில முழுவதுமாக நீங்கள் நம்புவீர்களானால், கர்த்தர் மீது உங்களுடைய முழு நம்பிக்கையும் நீங்கள் வைப்பீர்களால், கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் அவரையே சார்ந்திருப்பீர்களால், அந்த மனுஷன் எந்தெந்தைக்கும் அசையாமல் இருக்கின்றதான மனுஷனாக, கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கிறதான மனுஷனாக காணப்படுவான் என்பதைத்தான் நாம் திருமறையிலிருந்து அறிந்து கொள்ள முடிகின்றது. கர்த்தருடைய மாறாத அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கின்றதான கடினமான காலங்களிலும் கூட உங்களுடைய ஆழமான வேர்களை விட்டு எந்தெந்தைக்கும் அசைக்கப்படாமல் நிலைத்திருக்கிறவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்பதைத்தான் நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கின்றது, உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை உறுதியாக பற்றிக் கொண்ட மனதை உடையதான ஒரு மனுஷன், அவரையே ஒரு மனுஷன் நம்பி இருப்பான் என்றால், அந்த ஆண்டவர் நீங்கள் நம்பி இருக்கின்றதான தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை உங்களுடைய இருதயத்திலே காண செய்கின்றார் என்பதை நம்முடைய வேதம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். 4ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறாரே என்பதாக நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவரைத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழ்நிலைகளை நீங்கள் நம்பிக்கொள்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கை அசையாமல் இருக்கும் என்றால், என்றென்றைக்கும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதை நாம் வேதத்திலிருந்து வாசிக்கின்றோம். 146ஆம் சங்கீதம்
5ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது 146ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யார் மீது? யாக்கோபின் தேவனாகிய தன் தேவனை தன்னுடைய வாழ்க்கையில துணையாக கொண்டிருந்து தன்னுடைய ஆண்டவராகிய கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையும் எந்த ஒரு மனுஷன் வைக்கிறானோ அவனை குறித்து வேதம் சொல்கிறது, he is a blessed one என்பதாக நாம் வேதம் சொல்கிறது. அநேக நேரத்துல அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கின்ற பொழுது நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, நாங்க தேவனுடைய ஜனம், நாங்க கடவுள் மீது முழு பற்றுதலோடு கூட காணப்படுகிறோம், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலையும் அந்த ஆண்டவரைத்தான் நாங்கள் முழுவதுமாக நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி அநேக நேரத்தில் கூறுவார்கள். ஆனால் கிறிஸ்துவ ஜனங்களாக வேதாகமத்தை வாசித்து சுமக்கின்றதான ஜனங்களாக இருந்த போதிலும் தங்களுடைய வாழ்க்கையில வருகின்றதான சில சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது they can't keep their trust upon God. தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களால் தங்களுடைய ஜீவியத்திலே நம்பிக்கை வைக்க முடியாததான ஒரு நிலைமை ஏற்படக்கூடியதான சூழ்நிலைகள் கூட காணப்படுகின்றது. பலவிதமான நேரத்துல அந்த வேதனையின் சூழ்நிலைகள்ல தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் விலகி செல்கின்றதான மக்களாகவே அநேக நேரத்தில் காணப்படுகின்றார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்றால் 125ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் இது முதல். எப்பொழுது முதல்? நீங்கள் தேவனாகி கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கையாக கொண்டிருக்கிறீர்களே, அது முதல் என்னென்னைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலுமாக ஆண்டவர் இருக்கிறார் என்பதாகத்தான் நம்முடைய வேத வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. The Lord is around his people என்பதைத்தான் வேத வசனம் ஆனது சொல்லுகிறது. எந்த விதமான கேப்பும் இல்லாம ஆண்டவர் முழுவதுமாக தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கின்றார். யோபுடைய புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களால், தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக பிசாசானவன் கடந்து சென்று யோபுவை பார்த்து பலவிதமான குறைகளை சொல்லிக் கொண்டிருந்தான். பலவிதமாக இந்த யோபுவை எப்படியாகிலும் அவனுடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கடிகள் கொடுப்பது நிமித்தம் கர்த்தரை விட்டு அவனை விலக்கிவிட வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய சிந்தையாக காணப்பட்டிருந்தது. ஆண்டவர் கேட்கிறார், நீ உலகம் எங்கும் சுற்றி வருகின்றாய், என் தாசனாகிய யோபுவின் மீது நீ கவனம் வைத்தாயோ என்பதாக கேட்கின்றார். அதற்கு பிசாசானவன் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறான் பாருங்கள், நீ அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறீர், வேலி அடைக்கவில்லையோ என்பதாக கேட்கிறான். கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே, அவரை நம்பிக்கொண்டிருக்கின்றதான மக்களுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக அவர் வேலை எடுத்து பாதுகாக்கின்றதான ஆண்டவர் என்பதைத்தான் நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளுகின்றோம். 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. துன்மார்க்கமான மனுஷன் உலகத்துல காணப்படுகிறானே, அந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ தேவனுடைய கிருபையானது சூழ்ந்து கொள்ளும் என்பதாக வேதம் சொல்கிறது. அதே போல 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை என்ன செய்கிறாராம், விடுவிக்கிறார். யார் யாரெல்லாம் கடவுளுக்கு பயந்து இருக்கிறார்களோ, உங்க வாழ்க்கையில் நீங்க கடவுளுக்கு பயந்திருப்பீர்கள் என்றால், உங்க வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் அந்த தேவனாகிய கர்த்தரை முழுமையாக நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பீர்களால், நாம் திருமறையை வாசித்து பார்க்கிறோம், ஆண்டவராகிய தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை முற்றிலுமாக பாதுகாக்கின்றதான ஆண்டவர் என்பதைத்தான் நம்முடைய வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் இந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்கள் கண்டது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை யார் யாரெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ தன்னுடைய வாழ்க்கையிலே, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவர் முழு பாதுகாப்பை கொடுக்கிறார்,
முழுவதுமாக பராமரிப்பை அவனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்றார். அவனை முற்றிலுமாக அவனை சூழ அவருடைய கிருபையானது சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் திருமறையிலிருந்து அறிந்து கொள்ள முடிகின்றது. ஒவ்வொரு நிலைமைகளிலேயும் ஆண்டவர் நம்மை சுற்றிலுமாக பாதுகாக்கின்றதான தேவன். இயேசு கிறிஸ்து அவர் மலை பிரசங்கத்திலே ஒரு அருமையான ஊமையின் காரியத்தை நமக்கு போதிக்கிறார். புத்தி இல்லாத ஒரு மனுஷனை குறித்தும் புத்தி உள்ளதான ஒரு மனுஷனை குறித்தும் இயேசு போதிக்கிறார். ரெண்டு நபர்களுமே அழகழகான ஒரு வீட்டை கட்டுகிறார்கள். ஒரு நபர் குறித்து வேதம் சொல்கிறது, அவன் மணலினாலே வீட்டை கட்டினான். வித் லோ பட்ஜெட், மணலினால அழகான ஒரு வீட்டை கட்டுறான். அது பார்க்க அழகா இருக்குது. அவன் நினைக்கிறான், இந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுறான், என்னுடைய ஒருவேளை பட்ஜெட்டை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நான் மிகுந்த குறைந்த பட்ஜெட்ல கட்டி முடித்து விட்டேனே என்று சொல்லி தன்னைத்தானே மெச்சிக் கொள்கிறான். இன்னொரு ஒரு நபரை குறித்து வேத வசனத்தில் இயேசு சொல்கிறார், அவன் கற்பாறை மீது வீட்டை கட்டினான். இப்ப ரெண்டு பேருடைய அஸ்திபாரம் அழகாக பார்ப்பதற்கு தெரிகிறது. ஆனால் எது நிர்ணயிக்கிறதா, வாழ்க்கையிலே பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுதுதான் உங்களுடைய வாழ்வானது எவ்விதமாக இருக்கிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இயேசு சொல்கிறார், மூன்று விதமான காரியங்களை கூறுகிறார். காற்று அடிக்கிறது, மாபெரும் மழையானது பெய்கிறது, பெரும் வெள்ளமானது இந்த வீட்டுகளை ரெண்டு வீடையும் சேதப்படுத்தும் வண்ணமாக கடந்து வருகிறது. இந்த ரெண்டு காரியங்களிலே நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். அந்த மணல் மீது கட்டப்பட்டதான வீடானது தரைமட்டமாக இல்லாத இடம் போல மாறிவிட்டது. அவன் இருந்ததான ஒருவேளை கட்டி முடித்ததான வீடு எவ்வளவு அழகாக காணப்பட்டதோ அந்த அழகான காரியம் இல்லாமல் கடந்து சென்று விட்டது. ஆனால் அதே நிலைமையிலே அஸ்திவாரத்தை கண்மலையின் மீது போடப்பட்டிருந்ததான மனுஷனுடைய வீடானது நிலைத்து நின்றது என்று ஆண்டவர் சொல்கிறார். காரணம் என்ன? நிலைத்து நிற்பதற்குரிய காரணத்தை குறித்து இயேசு சொல்கிறார். அந்த கண்மலை கிறிஸ்து இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டதான வீடாக உங்களுடைய வாழ்க்கையானது இல்லாமல் இருக்கும் வரைக்கும் ஒருவேளை பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம். மேபி லோ பட்ஜெட், ஒரு லோ பட்ஜெட்ல உங்க வீட்டை நீங்க கட்டுறது போல காணப்படலாம். இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய நம்பிக்கை இல்லாத பட்சத்திலே சீக்கிரமாக இல்லாமல் போகின்றதான நிலைமையை போல மாறிவிடும். அதைத்தான் இயேசு நம்முடைய வாழ்க்கையை கற்றுத் தருகிறார். ஒரு மரத்தை எடுத்துக்கோங்களேன். மரத்தை எடுத்துக்கொள்வீர்களா, அந்த மரத்தினுடைய வேரானது எவ்விதமான ஒருவேளை பலம் உள்ளதாக காணப்படும் என்றால், பலவிதமான காற்றுகள் அடிக்கதான் இந்த மரத்தை அதிகமான காற்றுகள் மோதுகின்ற பொழுதுதான் அந்த மரமானது முழு பலத்தோடு கூட காணப்பட முடியும், முழு ஸ்ட்ரென்த்தனோடு கூட காணப்பட முடியும். இந்த காற்று அடிக்க அதனுடைய வேரானது அதிகமாக ஒருவேளை கடந்து சென்று இந்த மேலே காணப்படுகிறதான மரத்தை முழுவதுமாக தாங்குகின்றதாக காணப்பட முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான். உங்க வாழ்க்கையில நங்கூரமாகிய அந்த நம்பிக்கையை கர்த்தர் மீது நீங்கள் வைத்திருப்பீர்களானால் எந்த விதமான புயலிலும் எந்த விதமான தீமைகளின் அனுபவங்களிலேயும் உங்களுடைய வாழ்க்கையை ஒன்றும் சேதப்படுத்த இயலாது. காரணம் என்ன? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கிருபையினாலே பாதுகாக்கின்றதான தேவன் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கற்றுத் தருகிறார். உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது மாத்திரம் இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முழுமையாக நீங்கள் நம்பி இருப்பீர்களால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையை ஒரு விசை திரும்பி பார்க்கிறார். அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்ததான ஒவ்வொரு நிலைமைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் சிந்தித்து பார்க்கின்றதான மனுஷன். ஆண்டவருடைய மனுஷனாகிய தாவீது சவுலுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கும் பொழுது சொல்கிறார், இதோ நான் ஒரு விசை என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்துக் கொண்டிருந்தேன். மேய்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சமயத்தில் ஒரு கரடி வந்தது, என்னுடைய ஆட்டை பிடித்துக் கொள்ளும்படியாக. இன்னொரு சமயத்தில் ஒரு சிங்கம் வந்தது, என்னுடைய ஆட்டை பிடித்துக் கொள்ளும்படியாக. ஆனால் இந்த சிங்கத்திற்கும் கரடிக்கும் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் தாமே என்னை விடுவிப்பதற்கு உதவி செய்தார் என்பதாக அவரைத்தான் முதன்மைப்படுத்துகின்றவராக தாவீது பேசுகிறார். இன்னொரு சமயத்திலே அவருடைய வாழ்க்கையில நடைபெற்றதான காரியத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கோலியாத் தாவீதுக்கு முன்பதாக எதிர்த்து வந்து நிற்கின்றான். தாவீதுக்கு முன்பதாக கோலியாத் வருகின்ற பொழுது கோலியாத்தினுடைய முழு நம்பிக்கையும் எப்படி இருந்தது என்றால் அவனுடைய ஈட்டியின் மீது, அவனுடைய பட்டயத்தின் மீது, அவனுடைய கேடகத்தின் மீது தான் காணப்பட்டிருந்தது. எனவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய், உன்னுடைய நம்பிக்கை எல்லாம் அதன் மீதுதான் இருக்கிறது. நானோ எப்படி வரேனா, நீ நிந்தித்த
இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளின் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையில இல்லாததான ஒரு விசுவாசம். இந்த தாவீது கோலியாத்தை நான் என்னுடைய சொந்த பலத்தினாலே நான் மேற்கொள்ள போகிறேன், சிங்கத்தை கொண்டதான நான் கோலியாத்தையும் கொல்ல போகிறேன் என்று சொல்லவில்லை. கோலியாத்தை மேற்கொள்ள போகிறேன் என்றால் அது தேவனுடைய நாமத்தினாலே தான் நான் மேற்கொள்ள போகிறேன் என்பதாக கர்த்தர் மீது முழுவதுமான நம்பிக்கையை தன்னுடைய வாழ்க்கையில வைத்திருந்தபடியினால் அவனுடைய வாழ்க்கையானது நம்முடைய திருமறை கற்றுத் தருகிறது. அவனுடைய வாழ்வு அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படாத ஒரு வாழ்வின் அனுபவம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. He kept his trust upon God. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலே கூட பல நிலைமைகள் உங்களுடைய அஸ்திவாரத்தை, விசுவாசத்தின் அஸ்திவாரத்தை அசைக்கத்தக்கதான நிகழ்வுகள் காணப்படுகின்றதாக இருக்கின்றதா? எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்டதான வாழ்க்கையை நீங்கள் வாழ்கின்ற பொழுது நீங்கள் அசைக்கப்படாமல் இருப்பீர்கள் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் திருமறையிலிருந்து அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த அருமையான நேரத்திலும் கூட 3 காரியங்களை நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவதாக நாம் சிந்திக்கிற காரியம், கர்த்தரை முன் வைத்திருக்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தரை முன் வைத்திருக்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை என்று நம்முடைய வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி கூறுகின்றார். அடுத்த வார்த்தையில சொல்றார் பாருங்க, அவர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடினால, நான் அசைக்கப்படாமல் இருக்கிறபடினால அவர் சொல்கிறார், என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கிறது. என்னுடைய ஆத்துமாவை என்னுடைய ஆண்டவர், நான் எவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேனோ அந்த ஆண்டவர் என்னுடைய ஆத்துமாவை பாதாளத்தை விடுவதில்லை. ஆண்டவருடைய பரிசுத்தவானாகிய என்னுடைய வாழ்க்கையிலே நான் அழிவை ஒரு நாளும் காணப்போகிறதில்லை. இன்னும் சொல்கிறார் பாருங்க 11ஆம் வசனத்துல, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவி, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில முன்பதாக நாம் வைத்திருப்போம் என்றால், அவர் முன்பதாக வைத்திருப்பது என்ற அனுபவம் என்றால் என்ன? அவர்தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாம், அவரைத்தான் நான் முழுவதுமாக நம்பி இருக்கிறதான அனுபவம். I always kept my trust upon God என்பதுதான் கர்த்தரை நான் என்னுடைய வாழ்க்கையில முன்பதாக வைத்திருக்கிறேன் என்பது. என்னுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் என்னுடைய வாழ்க்கையில வந்தாலும் சரி, எதுனாலும் என்னுடைய ஆண்டவராகிய கர்த்தரை தாண்டிதான் என்னுடைய வாழ்க்கையிலே அவைகள் வந்தாக வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலேயும் இதே வசனங்களை தான் நம்ம அங்கேயும் வாசிக்க முடிகிறது. ஆண்டவருடைய பிரசனம் உங்களுக்கு முன்பதாக இருக்கும் என்றால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்மை அவர் பாதுகாக்க, நம்முடைய வாழ்விலே அவர் நம்மை வழிநடத்த அவர் உண்மையுள்ளதான தேவன். அவர் சொல்கிறார், அவன் அசைக்கப்படுவதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம், ஏசாயா 26ஆம் அதிகாரம் 8ஆம் மற்றும் 9ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, கர்த்தாவே உடைய நியாய தீர்ப்புகளின் வழிகளே உமக்கு காத்திருக்கிறோம், உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்ம வாஞ்சையாக இருக்கிறது. இன்னும் 9ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, என் ஆத்மா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். கடைசி ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு, உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் என்பதாக கூறுகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை நீங்கள் முன்பதாக வைத்திருப்பீர்களானால், அந்த தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையிலே நடத்தி வருகின்றதான பாதைகள் ஒவ்வொன்றும் மிக மிக ஆச்சரியமான காரியம் என்பதைத்தான் நம்முடைய வேத வசனம் நம்முடைய வாழ்விலே போதிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு நெருங்கி வர 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 ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவர் நமக்கு அருகாமையில் இருக்கின்ற பொழுது நம்ம எல்லா விதமான தீமைகளுக்கும்
நம்மை விலக்கி பாதுகாக்கின்றதான தெய்வம். நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் அவர் எனக்கு முன்பதாக இருக்கிறபடினால் என்னை பாதுகாக்கிறவர் ஒரு பக்கம், எனக்கு முன்பதாக அவர் இருக்கிறபடினால் என்னை வழிநடத்தி செல்கிறவர் ஒரு பக்கம், என்னுடைய வாழ்க்கையில அவர் முன்பதாக இருக்கிறபடினால் எனக்கு ஆலோசனை தந்து என்னை நடத்துகின்றதான தேவன் ஒரு பக்கம். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவர் நம்மை ரட்சிக்கின்றதான தேவனாகவே காணப்படுகிறார். நம்முடைய வாழ்விலை தைரியத்தோடு கூட அளவற்ற விசுவாசத்தோடு கூட நாம் ஜீவிக்கின்ற பொழுது நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்றதான அனுபவத்தை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலை நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு மன உறுதியின் அனுபவம். என்னுடைய ஆண்டவர் குறித்து திருமறை சொல்கின்ற பொழுது பல காரியங்கள் சொல்கிறது. ஒரு பெரிய நம்பிக்கையின் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையிலிருந்து கருதப்படுகிறது. என்ன சொல்கிறார்? அவர் நாமம் அதிசயமானவர், அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா, அவருடைய நாமம் நித்திய பிதா, அவருடைய நாமம் வல்லமையுள்ள தேவன். அவருடைய நாமத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அது சமாதான பிரபு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது அல்லவா? அந்த ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகளை முன்வைத்திருப்பீர்களா? எத்தனை கோலியா திரும்பி வந்தாலும் சரி, எத்தனை எரிகோ கோட்டைகள் உங்களுடைய வாழ்க்கையில எதிரிட்டு வந்தாலும், எத்தனை யோர்தான்கள் உங்களுடைய வாழ்க்கையில புரண்டு வந்தாலும் சரி, எத்தனை சூழ்நிலைகளை செங்கல்கள் உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தாலும், வேத வசனத்தின் அடிப்படையில நீங்கள் வாழ்கிற பொழுது நீங்கள் சொல்லலாம், நான் பயப்படேன், என் ஆண்டவராகிய கர்த்தரால் எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ள என்னால் முடியும். ஏனென்றால் என்னுடைய முழு நம்பிக்கை என் ஆண்டவர் மீது இருக்கிறது. நீதியின் வழியிலே என்னை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளையும் நடத்துகிறவர் அவரே என்பதாக உங்களால் சொல்லக்கூடும். 46ஆம் சங்கீதத்திலே இவ்விதமாக சங்கீதக்காரன் சொல்கிறார். சங்கீதம் 46 முதலாம் வசனத்தில் வாசிக்கிறேன். 1, 2, 3 வசனத்தை. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர்களுடைய வாழ்க்கையிலே அடைக்கலமும் அவர்களுடைய வாழ்க்கையிலே துணையுமானவராக இருக்கிறபடியினால் 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினாலே பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்படவே மாட்டேன். அல்லேலூயா. என்னுடென்றால் என்னுடைய வாழ்க்கையில என்னோடு கூட இருக்கின்றவர், என்னை ஆட்கொண்டதான தெய்வம், என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் எனக்கு முன்பதாக இருந்து என்னை வழிநடத்தி செல்கின்றதான ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் என்னை காக்கின்றதான தேவனாக இருக்கிறார். அதனால்தான் 5ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஒரு வழி நடத்துகின்றதான தேவன் என்பதைத்தான் நம்முடைய வேத வசனமானது நம்முடைய வாழ்விலை கற்றுத் தருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அடைக்கலமும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராக இருக்கிறபடினால் எந்த சூழ்நிலைகளில் மலைகள் விலகினாலும் கூட பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ஏசாயா அழகாக சொல்கிறார் இல்லையா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுங்கிற கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தின் அனுபவம் பாருங்கள். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலையும் அந்த ஆண்டவர் மீது நீங்க வைத்திருக்கிறதான நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்பதாக வேதம் சொல்கிறது. என்னுடைய ஆண்டவர், என்னை ஆட்கொண்டவர், என்னுடைய வாழ்க்கையில் என்னை அறிந்தவர், ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னோடு கூட இருப்பார் என்றால் எனக்கு விரோதமாக நிற்பவன் யார்? இந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? சூழ்நிலைகளை கண்டு எத்தனை நிலைமையில கலங்கி கொண்டு கவலைப்பட்டவர்களாக காணப்படுகிறீர்கள். இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, ஒருபோதும் கவலைப்படாதீங்க. கர்த்தரை எல்லா சூழ்நிலைகளையும் உங்க வாழ்க்கையில முன்பதாக வையுங்கள். யெகோவா தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடாததான தேவனாக இருக்கிறார் என்பதாக நாம் திருமறையிலே வாசித்து பார்க்கின்றோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையிலே தானியேல் தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களால் அவர்களுக்கு முன்பதாக மாபெரும் அக்கினி ஜுவாலையானது எரிந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு முன்பதாக நிற்கின்றதான நபர், ராஜாவாக இருக்கின்றவர், சாதாரண ஒரு சின்ன ஒரு குட்டி ராஜா அல்ல, சக்கராதிபதி என்று சொல்லி அழைக்கப்படுகின்றதான
பாபிலோன் தேசத்தினுடைய மகா ராஜாவாக காணப்படுகிறவர் என்பதாக எல்லா ஜனங்களும் பணிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு இந்த ராஜா பெரியவராக தோன்றவில்லை. இந்த ராஜாவை பார்க்கிலும் தாங்கள் ஆராதிக்கின்றவரும் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களை ஆட்கொண்டதான தேவனுமாய் இருக்கின்றதான கர்த்தரே பெரியவராக காணப்பட்டபடியினால் அவங்க சொல்றாங்க, நீர் நிறுத்தினதான இந்த பொற்சலையை நாங்கள் எந்த சூழ்நிலைகளையும் வணங்க போகிறதில்லை. ராஜா சொல்றாரு, நான் உங்களை தூக்கி அக்னி சூழல தூக்கி போட்டுருவேன். ஆனா இவங்களுடைய பதில் என்னதாக இருக்கிறது தெரியுமா? சொல்றாங்க, ராஜாவே, நீர் எங்களை அக்னி சோலையில் போட்டாலும் சரி, எங்களை பாதுகாக்க எங்களுடைய ஆண்டவர் வல்லமை உள்ளதான தேவனாக இருக்கிறார். அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உள்ளதான விசுவாசம். அப்ப ராஜா சொல்றாரு, என்னுடைய கரத்தில் இருந்து உங்களை தப்புவிக்கிறவர்கள் யார்? தூக்கி போடுறாங்க. நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம், நன்றாக இந்த சமூகம் அறிந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆண்டவர் கைவிடவே இல்லை. தம்மை நம்பி இருக்கிறதான ஜனத்தை அவர் காப்பாற்றுகின்றதான ஆண்டவர் என்பதை அந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறார். நாம் திருமறையை வாசித்து பார்க்கும் பொழுது போடப்பட்டவர்கள் 3 பேர் அல்லவா ராஜா சொன்னாரு. ஆனால் 4வது நபர் உலாவிக் கொண்டிருக்கிறாரே, அவருடைய முகமானது தேவதூதருடைய முகத்தை போல காணப்படுகிறதே. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. எல்லா ஜனங்களும் சுற்றிலுமாக நிற்கின்றதான ஜனங்களுக்கு முன்பதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய முகங்களை வெட்கப்படுத்தவில்லை. எந்த ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் முன்பதாக வைத்திருந்தார்களோ அந்த ஆண்டவருடைய வாழ்க்கையில பெரியவராக காணப்பட்டவர் மாத்திரமல்ல, அவர்களை ரட்சிக்கின்றதான தேவனுமாக காணப்படுகின்றார். எல்லா நிலைமைகளையும் உங்க வாழ்க்கையில கடவுளை மாத்திரம் நம்புங்க. பணத்தின் மீது நம்பிக்கை வைக்காதிருங்கள். ஒருவேளை பதவியின் மீது நம்பிக்கை வைக்காதீங்க. எனக்கு ஆள்பலம் இருக்கிறது, இவங்க எல்லாம் என்னை காப்பாற்றுவாங்க நினைக்காதீங்க. எல்லாம் சீக்கிரமாக ஒருவேளை ஒரு நிமிஷத்துல கண்மூடி கண் திறப்பதற்கு முன்பதாக கடந்து செல்கின்றதாக காணப்படும். கர்த்தரை நீங்கள் நம்புவீர்களானால் வேத வசனம் சொல்கிற சித்தி பெறுவீர்கள், பாக்கியவான்களா இருப்பீர்கள், அசைக்கப்படாதிருப்பீர்கள் என்பதாக வேதம் சொல்கிறது. இரண்டாவதாக நாம் சிந்திக்கும்படியாக, கர்த்தரை தஞ்சமாக கொண்டவர்கள் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. முதலாவதாக என்ன பார்த்தோம்? கர்த்தரை முன் வைத்திருக்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. இரண்டாவதாக நம்ம பார்க்கிறதான காரியம், கர்த்தரை தஞ்சமாக கொண்டவர்கள் அசைக்கப்படுவதில்லை என்று வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. 62ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அவரே என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கண்மலை, என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய உயர்ந்த அடைக்கலமானவர். அழகான பாடல் பாடுவோம். என்ன? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அழகா பாட்டு பாடும். என்ன பாட்டு? அவர்தாயா என்னுடைய கண்மலை, அவர்தாயா என்னுடைய ரட்சிப்பு, அவர்தாயா என்னுடைய உயர்ந்த அடைக்கலம், அந்த ஆண்டவரை நான் தஞ்சமாக கொண்டவன் என்றெல்லாம் விசுவாச வார்த்தைய வாயினால சொல்லுவோம். ஆனால் இருதயத்துல ஒரு நாள் நம்பிக்கை கொள்வதான அனுபவம் அல்ல. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்றாரு, என்னுடைய ஜனங்கள் என்னை வாயினாலே துதிக்கிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். ஏன் இப்படி சொல்றாரு? நிறைய நேரத்துல நம்ம பாடல் பாடுகிறோம், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை துதிக்கிறோம், எல்லாம் வாயின் நாவினாலேயே கடந்து சென்று விடுகிறது. நம்முடைய இருதயமானது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு எப்படி இருக்கிறதா? நம்ம தூரமான அனுபவமாகவே காணப்படுகிறது. உங்க வாழ்க்கையில நீங்க அவரை கண்மலையாக, ரட்சிப்பாக, உயர்ந்த அடைக்கலமாக நீங்கள் கொள்வீர்களானால்
வேத வசனமானது நம்முடைய வாழ்விலை போதிக்கிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. 18ஆம் சங்கீதம் 31ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார் என்று சொல்லி கேட்கின்றார். என்ன கேட்கிறாரு? கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி, நம்முடைய தேவன் அன்றி கன்மலையும் யார்? சொல்லிட்டு அவர் அடுத்ததா சொல்றாரு பாருங்க, 32ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் என் தேவனே. அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலையும் இந்த விசுவாசத்தின் அனுபவம் உங்க வாழ்க்கையில் இருக்கும் என்றால், வேத வசனமானது நம்முடைய வாழ்விலை போதிக்கிறதான காரியம், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. 35ஆம் வசனத்தில் சொல்றாரு, உம்முடைய ரட்சிப்பின் கேடயத்தையும் எனக்கு தந்தி, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்பதாக கூறுகிறார். He is alone my rock என்பதுதான் நம்முடைய விசுவாசமாக ஆழமாக காணப்பட வேண்டும். அவர் ஒருவரே என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் கண்மலையாக இருக்கிறார். அவர் மீது நான் என்னுடைய முழு நம்பிக்கையை நான் வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நம்புவீர்களால், அவர் உங்களுடைய வாழ்க்கையில கண்மலையாக, இரட்சகராக, உயர்ந்த அடைக்கலமாக காணப்படுவார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்களானால், அவனுடைய வாழ்க்கையில, அவனுடைய வாலிப பிராயத்தின் அனுபவத்திலே அவனுடைய தகப்பன் அவனோடு கூட இல்லை. அவனுடைய தகப்பனுடைய அன்பை இழந்ததான சூழ்நிலை காரணம் நமக்கு தெரிந்ததான சம்பவம். அவனுடைய சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டவர்களாக அவனுடைய வாழ்க்கையில அவனை வெளியே கொண்டு வராங்க, குழியில தூக்கி போடுறாங்க, இஸ்மவேலியர்கிட்ட வித்து போட்டுறதாங்க. இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். அவன் போத்திபானுடைய வீட்டில் போய் அவன் காணப்பட்டான் என்பதாக நம்ம வேதத்துல வாசிக்க முடிகிறது. ஆனால் நாம் வேதத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது அநேக நேரத்துல நம்ம நினைப்போம், நான் ஆண்டவர் தான முழுவதுமாக பற்றி கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் தான முழுவதுமாக நான் தஞ்சமாக கொண்டிருக்கிறேன், பின்பு ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த நெருக்கடி? ஒருவேளை எத்தனையோ பேருக்கு ப்ரமோஷன் வந்து விட்டது, ஏன் என் வாழ்க்கையில ப்ரமோஷனுக்கு தடை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது? எத்தனையோ பேருக்கு திருமணம் ஆகிவிட்டது, என்னுடைய வயதை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் ஏன் என் வாழ்க்கையில திருமணத்தின் காரியம் தடைபட்டு கொண்டே காணப்படுகிறது? எத்தனையோ நபர்கள் திருமணம் ஆன உடனடியாக குழந்தை பிள்ளை பெற பாக்கியம் பெற்றுவிட்டார்களே, ஏன் என் வாழ்க்கையில குழந்தை இல்லாதபடிக்கு பல காலங்களினுடைய வாழ்க்கையில கடந்து சென்று கொண்டிருக்கிறது? வேதனையின் அனுபவம் மனுஷனுடைய வாழ்க்கையை வாட்டி தவிக்கின்றது அல்லவா? 105ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து சங்கீதக்காரன் விதமாக சொல்கிறார் பாருங்கள். 17-18 வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான், அவன் கால்கள் விலங்கு போடப்பட்டு ஒடுக்கினார்கள், அவனுடைய பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், நல்லா கவனிச்சுக்கோங்க, 19ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அந்த யோசேப்பை என்ன செய்ததாம்? புடமிட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னதான வார்த்தை நிறைவேறும் அளவும் அந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய வார்த்தையானது யோசேப்பை புடமிட்டுக் கொண்டிருந்தது என்பதைத்தான் நம் வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு நாளும் கலங்காதீங்க. கடவுள் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு வேலை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திற்கும் அவருடைய வேலையானது வருகிற பொழுது அது மிகுந்த மகா பிரகாசமான ஒரு வேலையாக காணப்படும். அந்த வேலை வரும் வரைக்கும் ஆண்டுடைய சமூகத்தை முழுவதுமாக தஞ்சமாக கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை என்பதைத்தான் நம்முடைய வேதமானது நம்முடைய வாழ்விலை கற்றுத்தருகிறது. 115ஆம் சங்கீதத்திலே அநேக முறை நாம் வாசிக்கின்றதான ஒரு வார்த்தை, இஸ்ரவேலை 9ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலை கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். இஸ்ரவேல் என்பது தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்படுகின்றதான அவருடைய பிள்ளைகளாக காணப்படுகிறவர்கள். வேதவசனம் சொல்கிறது, முழு தேவ ஜனமே நீ கர்த்தரை நம்பு, அவர்தான் உன்னுடைய வாழ்க்கையில துணையும் உன்னுடைய வாழ்க்கையில கேடகமாக இருக்கிறார். 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஆரோன் குடும்பத்தாரே. ஆரோன் குடும்பத்தார் என்பது தேவனுடைய ஊழியம்
ஊழியம் செய்கிறதான ஊழியக்காரனுடைய குடும்பத்தை தான் ஆண்டுடைய வேதம் நமக்கு போதிக்கிறது. அவர் சொல்கிறார், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். 11ஆம் வசனத்துல இப்படியாக சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோரையும் பார்த்து சொன்னாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவருடைய வாழ்க்கையில கேடகமாக இருக்கிறார் என்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லா நிலைமைகளிலையும் உங்க வாழ்க்கையில் நீங்க செய்ய வேண்டியதான காரியம், ஆண்டவரை மாத்திரம் நம்புங்கள். ஆண்டவர் தான் என்னுடைய வாழ்க்கையில யெகோவா தேவன், அவரால் என்னுடைய வாழ்க்கையில கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதான ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில காணப்படட்டும். ஏற்ற வேலை வரும் வரைக்கும் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே சிறையின் அனுபவத்தை அனுபவித்தான், புடமிடப்பட்டான், வேலை வந்தது, தேவனுடைய நேரம் வந்தது. நாம் திருமறையை வாசிக்கிறோம், கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில அவனை விடுவித்து ஒரு மாபெரும் பிரதம மந்திரியாக எகிப்து தேசத்திற்கு அவனை உயர்த்தினார் என்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோபுடைய வாழ்க்கையிலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது எத்தனையோ பாடுகள், எத்தனையோ இழப்புகள் அவனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது. எத்தனையோ பாடுகள் இழப்புகள் ஏற்பட்ட போதிலும் அவனுடைய விசுவாசத்தை ஏதாவது ஒரு சூழ்நிலைகளிலே அசைத்து விடலாமா என்று சொல்லி பிசாசானவன் பல விதத்திலே முயற்சி செய்கிறான். சாத்தானை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், முழுவதுமாக செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறான். யாருக்கு விரோதமா? யோபுவுக்கு விரோதமாக. யோபுவை குறித்து கடவுள் சொல்றாரு, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானான மனுஷனாக காணப்படுகிறான். ஆனால் பிசாசானால் எப்படியாயினும் இந்த யோபுடைய விசுவாசத்தை அசைக்கும்படியாக பல முறை அவர் முயற்சி செய்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தோற்று போகத்தக்கதான காரியம் ஏற்படுகிறது. ஒரே நாள்ல அவனுடைய சொத்து சுகங்கள், பிள்ளைகள், வீடுகள் எல்லாவற்றையும் இழந்து போகின்றான். எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில இழக்கப்பட்டதான நிலைமையில் இருந்தது. வேத வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அவனுடைய யோபு தான் வாழ்க்கையில சொத்தை இழந்தான், யோபு தான் வாழ்க்கையில சுகத்தை இழந்தான், யோபு தன்னுடைய வாழ்க்கையில பிள்ளைகளை இழந்தான், யோபு தன்னுடைய வாழ்க்கையில வீடுகளை இழந்தான். ஆனா யோபு தன்னுடைய வாழ்க்கையில தன் தேவனாகிய கர்த்தர் மீது வைத்திருக்கிறதான விசுவாசத்தையோ அல்லது கர்த்தரையோ அவன் ஒரு நாளும் இழக்க போகவில்லை. அந்த அனுபவத்தை தான் ஆண்டவருடைய வேதம் நமக்கு போதிக்கிறது. அதுக்குதான் வேதத்தில் அந்த சம்பவமானது எழுதப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில் அதை வாசிக்கிறதோடு கூட நிறுத்தி விடுகிறீர்களே, கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையில தஞ்சமாக கொண்டவர்களாக இருப்பீர்களால் உங்களுடைய விசுவாசத்தினுடைய நிலையானது எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படாத ஒரு அனுபவமாக காணப்பட வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. என்ன நடந்ததான்? எல்லாவற்றையும் இழந்தான், ஆனால் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக பெற்றுக் கொண்டான் என்பதாக நம்முடைய வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் இந்த ஆண்டவர் மீது உங்களுடைய நம்பிக்கை முழுமையாக 100% வைக்கின்றவர்களாக இருக்கத்தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 51ஆம் அதிகாரம், எரேமியா 51ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, உங்கள் இருதயம் துவலாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்திலே வேறு செய்தி கேட்கப்படும். தேசத்திலே கொடுமை உண்டாகும், ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான் என்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதே சம்பவம் நம்முடைய தேசத்திலும் நடக்கிறது, நடைபெறும்படியாகவும் இருக்கிறது. பலவிதமான நிலைமையிலே கடவுளுடைய சமூகத்திற்கு முன்பதாக எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய இருதயம் துவலாமலும் பல செய்திகளை நீங்கள் கேட்கின்ற பொழுது பயப்படாமலும் இருங்க. உங்க விசுவாசம், ஒருவேளை நீங்க பயப்படுவீர்களானால் உங்க விசுவாசம் குன்றி போகிவிடும் என்பதைத்தான் நம்முடைய வேதமானது நமக்கு கற்றுத்தருகிறது. எபேசியர் நிருபத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே என்று கூறுகின்றார். உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையாக இருக்கிறதே. அப்ப உபத்திரவத்தின் அனுபவத்தின் மூலமாக கடவுளுடைய வேத வசனமானது நமக்கு போதிக்கிறது என்னவென்றால், அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறதா? மகிமையான அனுபவமாக ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதே போல நீதிமொழிகளின் புஸ்தகம்
24ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, நீதிமொழிகள் 24:10, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் வேதம் சொல்கிறது உன்னுடைய பலன் என்ன ஆகிருமா, குறுகினது என்று வேதம் சொல்கிறது. ஆபத்து காலத்துல நிறைய பாடுகள், நிறைய பிரச்சனைகள் வருது. when you are in the critical situation, உங்க வாழ்க்கையில நெருங்குகின்றதான பலவிதமான சோதனையின் மத்தியில உங்க வாழ்க்கையானது தவிக்கும் என்றால் உங்களால முன்னேறி செல்ல முடியாது, உங்களால பலன் கொள்ள முடியாது. ஆண்டுடைய வார்த்தையானது நம்மோடு கூட பேசுகிறதான காரியம். ஆபத்து காலத்துல நீங்க சோர்ந்து போவீர்களா, பலன் எப்படிப்பட்டதா, குறுகிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார் பாருங்கள், 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 12:3ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாக விபரீதங்களை சகித்த இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள் என்று வேதனைகளையும் பாடுகளையும் சுற்றுவட்டாரத்தினுடைய சூழ்நிலைகளையும் எத்தனையோ வாதைகள் ஜனங்களை வாழ்க்கையை பாதித்துக் கொண்டிருக்கிறது என்று பாராதிருங்கள். நமக்கு முன்பதாக கடந்து சென்றதான ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததான இயேசு கிறிஸ்துவையே எல்லா நிலைமைகளையும் நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால் உங்க வாழ்க்கை ஒரு நாளும் கடவுளுடைய சமூகத்திலே அவைகள் அசைக்கப்படுவதில்லை என்பதைத்தான் நாம் திருமறையிலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். மூன்றாவதாக நாம் தியானிக்கும்படியாக இருக்கிற காரியம், நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதாக வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. முதலாவதாக நம்ம பார்த்தோம், கர்த்தரை முன்பதாக உங்க வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருப்பீர்களானால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. இரண்டாவதாக நாம் சிந்தித்தோம், கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையை தஞ்சமாக கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. மூன்றாவதாக நாம் தியானித்தோம், நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது. நீதிமொழிகள் 12:3, துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமானுடைய வேரோ அசையாது என்று வேதம் சொல்கிறது. என்ன அர்த்தம்? நீதிமானாக காணப்படுகின்றதான எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் அவைகள் சரிந்து போவதில்லை. அந்த வேரானது உறுதியாக நிலைத்து நிற்கும். சில நேரங்களில் பார்ப்பதற்கு மிக அழகழகான மரங்கள் காணப்படலாம். அழகழகான மரங்கள் சாலை ஓரங்களில் இருக்கும். சில நேரங்களில் பார்க்கும் பொழுது அந்த மரங்கள் கீழே விழுந்து கிடக்கின்றதான சூழ்நிலை கூட காணப்படும். அதை நீங்க சற்று உற்று கவனித்து பார்ப்பீங்கன்னா, நல்ல அழகான மரம் தானே, நல்ல உயரமான மரமாக வளர்ந்திருந்தது, நல்ல ஆரோக்கியமாக காணப்பட்டது என்று வெளி தோற்றத்தில் இருந்தது என்று பார்த்தீங்கன்னா, உள்ள முழுவதுமாக எப்படி இருக்கும்? கரையாந்தாக காணப்படும். முழுவதுமாக அரைச்சிருக்கின்றதான ஒரு நிலைமை. துன்மார்க்க மனுஷனுடைய வாழ்க்கை அவைகள் அரிக்கப்பட்டதாக விழுந்து போகின்றதாக காணப்படும். ஆனால் நீதிமானாக காணப்படுகின்றதான மனுஷனுடைய வாழ்க்கையோ ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவருடைய வேரானது அசையாது என்பதாக நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளுகின்றோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் எந்த காரியத்தை விரும்புகிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே அது அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்படுமா? கொடுக்கப்படும் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. உங்க வாழ்க்கையில நீதிமானான அனுபவத்தை குறித்து தான் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். 25ஆம் வசனம் சொல்லியது பாருங்க, சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் என்ன செய்கிறானா? கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் என்று வேதம் சொல்கிறது. நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். 30ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. அப்ப நீதிமான்னா யாரு? நீதிமான் 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 வேதத்துல வாசிக்கிறோமே, இந்த நீதிமான்னா யாரு? வேதம் நமக்கு நீதிமானை குறித்து கற்றுத்தருகிற பொழுது வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய இரத்தத்தினாலே யார் தன்னுடைய வாழ்வில் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறாங்களோ, எந்த மனுஷனுடைய பாவங்கள் தன்னுடைய வாழ்க்கையில மூடப்பட்டிருக்கிறதோ, சங்கீதக்காரன் சொல்கிறார், எந்த மனுஷனுடைய பாவம் மூடப்பட்டிருக்கிறதோ, கடவுள் எண்ணாதிருக்கிறாரோ அந்த மனுஷனை தான் வேத வசனமானது நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ் a righteous person என்பதாக நாம் வேதத்தில் இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும்
என்னுடைய வாழ்க்கையானது கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளதான ஒரு வாழ்க்கையாக காணப்படும் என்றால் ஆண்டவரை நான் முழுவதுமாக சார்ந்து வாழ்கின்றதான அனுபவம். இன்னும் இந்த நீதிமானுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டவனா இருப்பானா? துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்க மாட்டான், பாவிகளுடைய வழியில நிற்க மாட்டான், பரியாசக்காருடைய இடத்தில் உட்காராமல் என்ன செய்வானா? தேவனாகிய கர்த்தருடைய வேதத்தை பிரியமாக இருந்து இரவும் பகலும் ஆண்டுடைய வேதத்துல வாஞ்சையோடு கூட தியானித்துக் கொண்டிருக்கின்றவனாக இருப்பான். அவனை குறித்துதான் வேதம் சொல்கிறது, அவன் நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. அந்த மனுஷனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன்னுடைய காலத்திலே தன்னுடைய கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் என்னென்ன செய்கிறானோ அதான் சொல்லியிருக்கு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அடுத்ததாக சொல்றார் பாருங்க, கர்த்தர் நீதிமானுடைய வழியை அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நீதிமானாக வாழ்கின்றதான மனுஷனுடைய வாழ்வு மிகவும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு அனுபவம். நீதிமானுடைய வேரானது அசையாது என்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். துன்மார்க்கன் நிறைய சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டே இருப்பான். ஆனா அவன் சேர்த்ததான சொத்தை அவனால காணவும் முடியாது, அவனால புசிக்கவும் முடியாத நிலைமையில கடந்து போய் விடுவான். இப்ப யார் அவனுடைய சொத்தை சாப்பிடுவானா? நீதிமான் அவனுடைய சொத்தை சாப்பிடத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்ப ஒவ்வொரு சூழ்நிலைகளிலையும் நீதிமானாக வாழ்வீர்களானால், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை மரத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. மரத்தை பார்க்கும் பொழுது மரத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்கிறோம்? அழகழகான பூக்களை பார்க்கிறோம், இலைய பார்க்கிறோம், அங்க அழகழகான காய் கனிகளை பார்க்கிறோம், அங்க அழகழகான நிறைய பிரான்சஸ், மரத்துல நிறைய கொப்புகள் கிளைகள் எல்லாம் காணப்படுகிறதை நம்ம பார்க்க முடியுது. பார்த்து அதெல்லாம் ரசிக்கிறோம். எவ்வளவு அழகான மரம் என்று சொல்லி நம்ம அதை ரசிக்கிறோம். அந்த மரத்தை மேலோட்டமாக அநேக நேரத்துல பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றதான நாம் நிறைய நேரத்துல நம்மால பார்க்க முடியாத ஒன்றை குறித்துதான் நாம் இந்த நேரத்தில் பார்க்கிறோம். the root of the tree, மரத்தினுடைய வேரின் அனுபவம். வேரின் அனுபவம் எவ்வளவு ஆழமாக, எவ்வளவு ஒருவேளை அது அருவருப்பான நிலைமையாக, அது பார்ப்பதற்கு ஒருவேளை வித்தியாசமான சூழ்நிலை கூட காணப்படலாம். ஆனா இந்த மரத்தினுடைய வேரானது அப்படி இருக்கிற பொழுது அப்படினால்தான் அந்த மரமானது அவ்வளவு அழகாக பசுமையான அனுபவத்தோடு கூட காணப்பட முடிகிறது. நீதிமான் தான் வேருக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நீதிமானுடைய வேறாக உங்களுடைய வாழ்க்கை காணப்படும் என்றால் உங்களுடைய அந்தரங்க வாழ்வு எப்படி இருக்கணும் தெரியுமா? தேவனோடு கூட உறவு கொண்டதாக காணப்பட வேண்டும். உங்களுடைய அந்தரங்கம் தேவனாகிய கர்த்தரோடு கூட உறவு உள்ளதாக, தேவனோடு கூட தொடர்பு உள்ளதாக, உங்களுடைய அந்தரங்கத்தினுடைய பரிசுத்தம் தேவனோடு கூட மிகவும் அவருக்கு விரும்பத்தக்கதாக காணப்படும் என்றால் உங்களுடைய அந்தரங்கத்தில் உள்ளதான ஜெப வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில நெருங்கினதாக தேவனோடு கூட இருக்கும் என்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது கூறுகிறார் பாருங்கள், 12ஆம் சங்கீதம் 12 3வது வசனத்தில் விதமாக சொல்கிறார். சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் விதமாக சொல்கிறார், இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார் என்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு மனுஷனுடைய நீதிமானுடைய மனுஷனாகிய காணப்படுகிறவனுடைய அந்தரங்க வாழ்க்கை கடவுளோடு கூட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்கும் என்றால் அவன் வாழ்க்கையில் அவனுடைய நாவலிருந்து என்னதான் வரும்? இச்சகம் பேசுகிறவனாக இருப்பான், பெருமை பேசுகிறவனாக இருப்பான். அவனுடைய வாழ்க்கையினுடைய முழு சூழ்நிலைகளும் கடவுளுக்கு பிரியமில்லாத ஒருவேளை தவறான ஒரு வாழ்க்கையின் அனுபவங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றவனாக காணப்படுவான். அவனுக்குள்ளாக கசப்பு இருக்கும், அந்த மனுஷனுக்குள்ளாக வைராக்கியங்கள் இருக்கும், அவனுக்குள்ளாக கோபம் இருக்கும், அவனுக்குள்ளாக எரிச்சல் இருக்கும், அவனுக்குள்ளாக இச்சையின் அனுபவம் இருக்கும். இவைகள் எல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய வேறாக கருதப்படுகிறது. இவைகள் எல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை முழுவதுமாக இல்லாமல் போக செய்கிறதாக காணப்படுகிறது. ஆனா உங்க வாழ்க்கையானது ரட்சிப்பினால் மகிழ்ந்து களி கூர்ந்திருக்கும் என்றால் நீங்கள் கடவுளுக்குள்ளாக மகிழ்ந்திருக்கின்றதான ஒரு அனுபவத்தை, தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கிறதான ஒரு அனுபவத்தை வேத வசனம் நம்முடைய வாழ்விலை கற்றுத்தருகிறது. ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் சொல்றாரு, பிசைந்த மா முழுவதும் எப்படி இருக்குமா? பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும்
பரிசுத்தமாயிருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தம். அதே போல வேர் பரிசுத்தமாக இருந்துச்சுன்னா கிளைகள் பரிசுத்தமாக இருக்கும். உங்க வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும் என்றால், உங்களுடைய ஜீவியமானது பரிசுத்தமாக இருக்கும் என்றால், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்களுடைய சமுதாயம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்களுடைய திருச்சபையானது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்களுக்குள்ளாக உங்களுடைய கசப்பின் அனுபவம், வைராக்கியத்தின் அனுபவம், கோபம், எரிச்சல், இச்சை என்று சொல்லி தேவன் விரும்பத்தகாத அனுபவங்கள் எல்லாம் காணப்படும் என்றால், அவைகள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக சின்னாபின்னமாக நீக்கி போடுகின்றதாக காணப்படும் என்பதைத்தான் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். நீதிமானுடைய வேர் அசையாது. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உறவு, உங்களுடைய தொடர்பு, உங்களுடைய ஜெப ஜீவியம் தேவனோடு கூட இணைந்திருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும்படியாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்ததான அனுபவம் உண்டா? 112ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்கிறார் பாருங்கள். 112ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் இவ்விதமாக சங்கீதக்காரன் சொல்கிறார், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். அல்லேலூயா. நீதிமானாக காணப்படுகிற மனுஷன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உங்க வாழ்க்கையில நீங்க நீதிமானாக காணப்படுவீர்களானால் உங்களுடைய பெயரை கர்த்தர் மகிழ்ச்சியாக புகழ்ச்சியாக அவர் மேன்மைப்படுத்துகின்றதான தேவனாக இருக்கின்றார். நாம் திருமறையை வாசித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய நாமத்தை அவர் கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மைப்படுத்தினார். யோசேப்புடைய வாழ்க்கையை அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மேன்மைப்படுத்தினார். இன்னும் நாம் திருமறையை வாசித்து பார்க்கின்ற பொழுது யோசுவாவுடைய, மோசேயினுடைய நாமங்கள் எல்லாம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மேன்மைப்படுத்தினார். காரணம் என்ன? அவர்களுடைய வாழ்வு எல்லாம் ஆண்டவரோடு கூட நெருங்கின அனுபவமாக, நீதிமானுடைய வாழ்க்கையாக காணப்பட்டிருந்தது என்பதைத்தான் நாம் திருமறையிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அவர்களை அறிந்ததான நாம் நம்முடைய வாழ்விலும் கூட நாம் நீதிமான ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய பேரானது புகழ் பெற்று விளங்குமா? துன்மார்க்குடைய பேரோ அழிந்து போகின்றதாக காணப்படும். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலையும் ஆண்டவருக்கு முன்பதாக நீதிமானாக இருக்கின்றேனா என்பதை சற்று எண்ணி பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். 10ஆம் 11ஆம் வசனத்திலே, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். 11ஆம் வசனம் சொல்கிறது, துன்மார்க்கருக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளினுடைய பலன் அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில நீங்க நீதிமானாக இருப்பீர்களா, உங்களுடைய கிரியைக்குரியதான பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். துன்மார்க்கமாக இருப்பீர்களானால் துன்மார்க்கத்திற்குரிய பலனையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆனால் நீதிமானுடைய வாழ்க்கையினுடைய பேர் ஒரு நாளும் அசையாது. அல்லேலூயா. 3 காரியங்களை சிந்தித்தோம். கர்த்தரை முன் வைத்திருக்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. இரண்டாவதாக, கர்த்தரை தஞ்சமாக கொண்டவர்கள் அசைக்கப்படுவதில்லை. மூன்றாவதாக, நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? இந்த மாதத்தை ஆண்டவருடைய கருத்திற்குள்ளாக ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் எதிர்பார்க்கின்றதான அந்த நீதிமானுடைய அனுபவம் அவசியம். என் வாழ்க்கையில நான் உண்மை முழுவதுமாக தஞ்சமாக கொண்ட அனுபவம் அவசியம். என் வாழ்க்கையில நான் உண்மை முழுவதுமாக நம்புகின்ற அனுபவமாக, உண்மை முன்பதாக வைத்ததான அனுபவம் அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஒவ்வொரு நாளையும் உண்மையே நான் நம்பி வாழ எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போமா? அப்படியே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவை, பரிசுத்தமுள்ள ராஜாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த அருமையான புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த மாதத்திலையும் கூட தேவரீனுடைய பிள்ளைகளை சுகபத்திரமாக பாதுகாத்திருக்கிறேன். நீங்க கொடுத்திருக்கின்றதான ஜீவன், சுகம், பலத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நீதாமை கற்றுக் கொடுத்திருக்கின்றதான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளிலையும் உம்முடைய பிள்ளைகளாகி ஒவ்வொருவரும் உண்மையே நம்பி வாழ்கின்றவர்களாக, தங்களுடைய நம்பிக்கையை உம்மீது மாத்திரம் தகப்பட வைக்கின்றவர்களாக வாழ ஆண்டு உதவி செய்கிறதற்காக சொல்லுங்க. நல்ல சுகபலத்தை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. எல்லா விதமான தீமைகளுக்கும், பிசாசுடைய கிரியைகளுக்கும், எல்லா வாதை நோய்களுக்கும் ஆண்டவர் தாமே விலைக்கு உடைய பிள்ளைகளை மறைத்து காத்துக் கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த தகப்பனை ஒளிபெருக்கை தகப்பனை பார்த்துக் கொண்டிருக்கின்றதான ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீதாமே பேசுவீராக.
ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதாமே ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை நிறைந்த கரந்தாமே உங்களுடைய பிள்ளைகளை முற்றிலுமாக பாதுகாத்துக் கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா விதமான தீமைகளுக்கும் விலக்கி மறைத்து காத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய தகப்பனை கைகளின் பிரயாசம் தெய்வீகமால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எந்த விதமான செலவுகளும் தகப்பனை வீண் செலவுகள் வராதபடிக்கு கர்த்தர் முற்றிலுமாக பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவர் தாமே உடைய பிள்ளைகளுடைய எல்லா விதமான குடும்பங்களையும் நலமான காரியங்களை நல்ல விசேஷங்கள் தகப்பனை உண்டாயிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த மாதம் முழுவதையும் நீங்க எங்களுக்கு நடத்தி தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். God bless you.